நெடியோன் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பாண்டியர்களின் ஒரு பழமையான கோவில் தான். இன்று சேதுபதி வழியினர். ஏற்கனவே நாம் 2-3 பதிவுகளை பார்த்தோம். பாலவனத்தம், பாளையம்பட்டி ஆகிய 2 ஜமீன்களும் சேதுபதி வழியினரால் நிர்வகிக்கப்பட்ட ஜமீன்களாக அவர்களின் 14 பாளையங்களில் 2 பாளையங்களாக இருந்திருக்கின்றன. இப்பொழுதும் இந்த கோவிலானது சிவன் கோவில் அங்கு ஒன்று காணப்படுகின்றது. பாலவன் நத்தத்தில் சிவன் கோவில் ஒன்று காணப்படுகின்றது. சிவன் கோவிலானது விருதுநகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் குள்ளூர் சந்தை அணைக்கட்டை கடந்து காணப்படுகின்றது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நாம் சென்றால் 8 கிலோமீட்டர் தொலைவில் சூளக்கரை வழியாக செல்ல வேண்டும். 8 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோவிலானது காணப்படுகின்றது. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இந்த கோவிலானது கடுங்கோன் பாண்டியன் ஆட்சி காலத்துக்கு பிறகு, அத களப்பிரர்களிடமிருந்து மதுரையை மீட்ட பிறகு பாண்டிய மன்னர்கள் ஒரு மிகப்பெரிய மீளெழுச்சி, தமிழர்களின் மிகப்பெரிய எழுச்சியாக கருதப்படுகின்றது. அவர்கள் இல்லையெனில் இன்று தமிழ் மொழியை நம்மளுக்கு கிடைத்திருக்காது. தமிழினம் என்று நாம் இன்று உச்சரிக்கவும் இயலாத ஒரு மொழியை பேசும் ஒரு இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருப்போம். இந்த களப்பிரர்களின் தோற்கடித்த பிறகு வந்த கடுங்கோன் பாண்டியரின் வழியினர் தான் இந்த கோவில்களை கட்ட துவங்கி இருக்க வேண்டும். அதன் பிறகு கல்வெட்டுக்களானது பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி கால கல்வெட்டுக்களாக இங்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே வருகின்றன. அவர்களின் வழியில் இந்த கோவிலானது எடுத்து மிகப்பெரிய திருப்பணிகள் செய்யப்பட்டு மிகப்பெரிய கோவிலாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த கோவில், அதாவது இந்த பாலவனத்தில் மொத்தம் நமக்கு 15 கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே இந்த சிவன் கோவில் தெப்பமானது இந்த கோவிலுக்கு எதிரே காணப்படுகின்றது. மிகப்பெரிய தெப்ப உற்சவ விழாவும் நடைபெறுகின்றது. அந்த விழா இந்த கோவிலுக்கு மிக முக்கியமான ஒரு விழாவாக இருக்கின்றது. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ விழா கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடைபெறுகின்றது இந்த தெப்பத்தில். அது இந்த பகுதிக்கு மிக முக்கியமான ஒரு விழாவாக இருக்கின்றது. அதே போன்று இந்த கோவிலுக்கு நிறைய, அந்த கோவிலுக்கு உள்ளே நம்ம பார்த்தோம்னா அரசமகம், ஒரு பெரிய அரசமகம் காணப்படுகின்றது. விநாயகர், பிள்ளையார், அதே போன்று நாகராஜா சிலைகள் நிறைய, அதாவது விநாயகருக்கு பக்கத்தில் இந்த அரசமகத்துக்கு கீழே பிற்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் பார்ப்பது மூலவர். இந்த மூலவர் முன்பு இப்பொழுது கைலாசநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் பாண்டியர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஈஸ்வரமுடைய நாயனார் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சிவனானவர், இந்த இடத்தில் சிவனானவர் ஈஸ்வரமுடையார் என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு பிரம்மாண்ட தோற்றத்துடன் இந்த கோவிலானது காணப்படுகின்றது. அதே போன்று இந்த கோவிலை சுற்றி துர்க்கை, சண்டீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், அதே போன்று முருகன், வள்ளி, தெய்வானை என்று சிலைகளின் அமைவிடமானது அமைக்கப்பட்டுள்ளது. பீடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று நந்தவனம் பூந்தோட்டம் ஒன்றும் இருக்கின்றது. வடக்கு வாசல் பக்கத்தில் அது இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் தேவாரம், திருவாசகம், பாராயணம் நடத்தப்படுகின்றது. இது இந்த கோவிலின் ஒரு முக்கியமான, இந்த கோவில் எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்தேன். அதே போன்று பலிபீடம், கொடிமரங்களும் காணப்படுகின்றன. அதே போன்று இந்த கோவிலில் சிமெண்ட் கற்களின் மீது வர்ண பூச்சு அடிக்கப்பட்டுள்ளது. பெயிண்ட் என்று சொல்வார்கள். பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுவாக இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கும் கோவில்களில் சுண்ணாம்பு அடிப்பதில்லை. அதே போன்று பெயிண்ட் பூச்சிகளும் செய்யப்படுவதில்லை. ஆனால் மத்திய தொல்லியல் துறை, நடுவண் தொல்லியல் துறை, இந்திய அரசின் தொல்லியல் துறையின் கீழ் இருக்கும் கோயில்களிலும் அதே போன்று இவ்வாறு தனியார் அமைப்பிடம் இருக்கும் கோவில்களிலும் சுண்ணாம்பு பூச்சிகளும் வண்ண பூச்சிகளும் அடிக்கப்படுகின்றன. இது கோவில்களின் அழகை கெடுப்பதாகவும் அதே போன்று அழகை சிதைப்பதாகவும், கோவில்களின் கற்களின் வயதை குறைப்பதாகவும், அதே போன்று கற்களின் ஆயுளையும் சிதைப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதை பற்றி மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறு வண்ண பூச்சிகள் தமிழக இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் அநேகமாக அனைத்துமே நீக்கப்பட்டு விட்டன. இப்போது அழகான தோற்றத்துடன் இயற்கையில் அப்பொழுது எப்படி கட்டப்பட்டதோ அதே தோற்றத்துடன் என்றும் நமக்கு காட்சியளிக்கின்றது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. இந்திய தொல்லியல் துறை, நடுவண் தொல்லியல் துறையும் அதே போன்று தனியார் அமைப்புகளின் கீழ் உள்ள பழமையான கோவில்களையும் இவ்வாறு நிர்வகிக்க ஒரு அறிவுறுத்தல் தேவைப்படும் என்று நான் கருதுகின்றேன். அல்லது அவராகவே அதை நிர்வகிக்கும் அந்த அமைப்புகளே அதை சரி செய்து கொண்டால் எதிர்காலத்தில் தமிழ் மன்னர்கள் பழங்காலத்தில் கெட்டி நமக்காக வரலாற்றை விட்டு சென்ற வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு நம்மால் அதே
அழகு குறையாமல் அதே போன்று பாதுகாப்பாக நாம் கையளித்து செல்ல இயலும் என்று என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே தெரிவித்தேன், இந்த கோவில் அதாவது இந்த ஊரில் மொத்தம் பாலவநத்தம் ஊரில் மொத்தம் 15 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இதில் 12 கல்வெட்டுகள் மிக பழமையான கல்வெட்டுகளாக இருக்கின்றன. அதே போன்று இந்த சிவன் கோவிலில் 8 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. 7 கல்வெட்டுகள் பழமையானது. அதற்கருகே செல்லியம்மன் என்ற பத்தககாளியம்மன் கோவில் காணப்படுகின்றது. 4 கல்வெட்டுகள் அதுவும் பழமையானதாக இருக்கின்றது. அதே போல் ஊர் சாவடியில் ஒரு கல்வெட்டு, சமணரின் கல்வெட்டு காணப்படுகின்றது. இதுவும் பழமையானதாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அதே போன்று மிக அண்மைய காலகட்டங்களில் 1904இல் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 கல்வெட்டுகள், ஒரு பாலமும் ஒரு தனி கல்லும் இருக்கின்றது. பாலம் அதாவது தானம் அளித்ததாக சொல்லப்படும் கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகளை தனித்தனியாக ஒரு பதிவில் நான் அந்த கல்வெட்டுகளில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கின்றன, எங்கே அமைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி விரைவாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்பொழுது பொதுவாக இந்த கல்வெட்டுகளில் என்ன செய்தி இருக்கின்றது என்பதைத்தான் நான் தெரிவிப்பதற்காக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கல்வெட்டுகளில் மிக முக்கியமான 3 பாண்டிய மன்னர்களின் பெயர்களானது வருகின்றது. மிக பழமையான, அதாவது 1180 1190 வரை ஆட்சி செய்த விக்கிரம பாண்டியன். இந்த விக்கிரம பாண்டியன் பெயரானது கடம்பூரில், கயத்தாவுக்கு அருகே உள்ள கடம்பூரிலும் அந்த பாண்டிய மன்னன் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு சிவன் கோவில் காணப்படுகின்றது. அதில் தானம் அளித்த அந்த கோவிலில் உள்ள செய்தியானது அங்கு கிடைக்கின்றது. அதே போன்றுதான் இங்கும் விக்கிரம பாண்டியன் கால கல்வெட்டு 1180 அதாவது 1180 அதே போன்று 1190 இடைப்பட்ட காலகட்டத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளாக அவைகள் இருக்கின்றன. அதையடுத்து முதலாம் மாகவர்மன் சுந்தரபாண்டியன் பெயர் கொண்ட கல்வெட்டுகள் நிறைய காணப்படுகின்றன. இந்த பாண்டிய மன்னனின் கல்வெட்டுகளில் தான் மொத்தமாக 70% கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த 2 பாண்டிய மன்னர்களும் கிட்டத்தட்ட இவர்கள் சோழர்களின் கீழ் அடங்கி அவர்கள் திரை செலுத்திய ஆட்சி செலுத்தியவர்களாக இருக்கிறார்கள். விக்கிரம பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் போட்டியாக பராக்கிரம பாண்டியன் என்ற இவர்களின் வழி, அதாவது பாண்டிய மன்னர்களின் ஒரு சகோதரர்கள் தான். அவர்களுக்கும் இவர்களுக்கும் சகோதர போர் நடைபெற்றது. அப்பொழுது பெரிய, அதாவது ஒரு பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டன. அந்த காலகட்டத்தில் இந்த விக்கிரம பாண்டியன் ஆட்சியை செலுத்துகின்றார் 1180 190 வரை. அதை அடுத்து அவருக்கு அடுத்து முதலாம் மாகவர்மன், அதாவது இவருக்கு அடுத்து முதலாம் சடையவர்மன் குலசேகரன் ஆட்சிக்கு வருகிறார். இவரின் மகனாக அவர் இருக்கின்றார். இவர் இறந்த, அதாவது இவருக்கு பிறகு ஆட்சியை ஏற்று மகன் ஆட்சியை நடத்துகின்றார். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிய நாடானது சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கி வருகின்றது. அதாவது சோழர்கள் முதலாம், அதாவது குலோத்துங்கன் ஆட்சி காலத்தில் தான் அவர்களின் கீழ் தான் இந்த பாண்டிய நாடானது அப்பொழுது இறுதியாக இயந்து வருகின்றது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாடானது மீட்டெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கடுத்து ஆட்சிக்கு வந்த, அதாவது முதலாம் சடையவர்மன் குலசேகரனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முதலாம் மாகவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது முதலாம் சடையவர்மன் குலசேகரன் 1218 இறந்து வருகின்றார். இறந்தவுடன் இவர் ஆட்சிக்கு வருகின்றார். இவர் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பாண்டிய நாடு மீட்கப்படுகின்றது. சோழ மண்டலத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த தலைநகர் அளிக்கப்படுகின்றது. இவர் குழந்தையாக இருந்த பொழுது மதுரையை சோழ மன்னர்கள் அழித்ததை இவர் கண்ணால் பார்த்தார். அந்த கோபத்தில் தான் பாண்டிய நாட்டு, அதாவது பாண்டிய படைகள் சென்று சோழ நாட்டை அழித்து மொத்தமாக துவசம் செய்கின்றன. அரண்மனைகள் அழித்தும் அழிக்கப்படுகின்றன. அதே போன்று சோழ நாட்டில் இவர் பதவியேற்று இங்கு திரும்பி வருகின்றார். ஆனால் சோழர்களுக்கு நாட்டை இவர் குறுநில மன்னர்களாக ஆக்கி ஆட்சியை செலுத்தும் அதிகாரத்தை தருகின்றார். பிற்காலத்தில் அதுவும் குழப்பமடைந்து மொத்தமாக ஆட்சி மீட்கப்படுகின்றது. பிறகு அவர்களுக்கு போசால மன்னர்களின் உதவியுடன் ஆட்சி மீண்டும் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த ஆட்சி பாண்டியர்களால் தட்டி பறிக்கப்படுகின்றது. இவ்வாறு அந்த வரலாறு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. முதலாம் மாகவர்மன் சுந்தரபாண்டியன் 1216 38 வரை பாண்டிய நாட்டை மிகப்பெரிய ஒரு திறமையான ஆட்சி செலுத்தி இருக்கின்றார். அதே போன்று இந்த நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்திருக்கின்றார். நாட்டில் அமைதி நிலவை செய்திருக்கின்றார். ஏராளமான தானங்களை செய்திருக்கின்றார். அதே போன்று வேளாண் பணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கின்றார். தமிழை வளர்த்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு ஒரு தலை நிமிரும் இடத்தை தந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். வடக்கு பகுதி வரை இவரின் படைகள் சென்றிருக்கின்றன. அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் மிக ஒரு பலம் பொருந்திய மன்னராக இருந்து ஆட்சி செய்திருக்கின்றார். இவரின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் அதிகமான இடங்களில் நமக்கு கிடைக்கின்றன. பொதுவாக தானம் அளித்ததை பற்றிய கல்வெட்டுகள்லாம் அதிகமான கிடைக்கின்றன. நான் ஏற்கனவே தெரிவித்தேன், கைலாசநாத கோவிலில் உள்ள கல்வெட்டுகள்
8 கல்வெட்டுகள் 7 கல்வெட்டுகள் பாண்டிய மன்னர்களின் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளாக இருக்கின்றன. அப்பொழுது ஈஸ்வரமுடைய நாயனார் என்ற கோவிலானது அழைக்கப்பட்டிருக்கின்றது. அது கருவறையின் மூலவரை இருக்கும் கருவறையின் கிழக்கு வடக்கு சுவர்களில் இந்த கல்வெட்டுகளானது பின்பக்கத்தில் காணப்படுகின்றன. அப்பொழுது இந்த ஊரானது பூங்கா நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. பூங்கா நாட்டு காஞ்சி என்று அழைக்கப்படுகின்றது. பூங்கா நாட்டு சென்னல்குடியான அதன் பிறகு இவர்கள் சோழர்களின் ஆட்சியின் கீழ் இருந்ததால் சென்னல்குடியான சிவபாத சேகர நல்லூர் என்றும் அழைக்கப்படுகின்றது. சிவபாத சேகரன் என்றும் அழைக்கப்படுகின்றது. ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்கள் அந்த பெயராக இருக்கின்றது. அதை வைத்து இந்த பெயரானது இந்த ஊருக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இந்த கோவிலானது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டு இப்பொழுது கைலாசநாத ஊரும் இந்த கோவிலும் பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டு இன்று இந்த கோவில் கைலாசநாதர் கோவில் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோவிலில் அர்த்த மண்டபத்திலும் அதிஷ்டானத்தில் வடக்கு பகுதியில் அதே போன்று தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியிலும் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகள் நிலதானம் அளிக்கப்பட்டது, அதே போன்று விளக்கு எரிப்பதற்கான தானம் அளிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக இருக்கின்றன. அதாவது முதலாம் மாகவர்மன் சுந்தரபாண்டியன், அதே போன்று முதலாம் சடையவர்மன் அவனுடைய மெய்கீர்த்தியும் அதில் காணப்படுகின்றது. பல இந்த 3 பாண்டிய மன்னர்களின் மெய்கீர்த்திகள் அதில் காணப்படுகின்றன. அதே போன்று மக்கள் அதிகாரிகளான பாண்டிய மன்னர்களின் அதிகாரிகளாக இருக்கும் குலசேகரன் ஆட்சி காலத்தில் உள்ள அந்த முதலாம் சடையவர்மன் குலசேகரன் 1190 1218 வரை ஆட்சி செய்த அந்த குலசேகர மன்னரின் ஆட்சி காலத்தில் உள்ள மக்களின் பெயர்களும் அதிகாரிகளின் பெயர்களும் வருகின்றன. சாத்தான் மகன் மலகி என்றும், அதே போன்று வில்லராயன், வீர சங்கத்தேவன், மூவேந்தராமன், மாணிக்க வாசகன் என்று பெயர்கள் வருகின்றன. முதலாம் சடையவர்மன், குலசேகர தேவர், முதலாம் அந்த பாண்டிய மன்னர்கள் பெயர்களானது இந்த கல்வெட்டுகளில் இப்படித்தான் பகுக்கப்பட்டுள்ளது. முதலாம் மாகவர்மன், சுந்தர பாண்டிய தேவர், விக்கிரம பாண்டிய தேவர் என்று அந்த கல்வெட்டுகளில் பகுக்கப்பட்டுள்ளதுபடி நான் தெரிவிக்கின்றேன். அதே போன்று பத்திரகாளியம்மன் என்று அழைக்கப்படும் இந்த அம்மன் கோவிலிலும் செல்லியம்மன் கோவிலிலும் கல்வெட்டுகளை நான் தெரிவித்தேன். ஏற்கனவே 4 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகளும் முக்கியமான கல்வெட்டுகளாக இருக்கின்றன. இதே போன்றுதான், அதாவது ஈஸ்வரமுடைய நாயனார் கோவிலை தான் இங்கும் அந்த கல்வெட்டுகளை பற்றி தெரிவிக்கின்றன. இந்த கருவறையில், அதாவது பத்திரகாளியம்மன் கோவில் கருவறையின் மேற்கு புறச்சுவர், கீழ்ப்புறச்சுவர் என்று கல்வெட்டுகள் ஏராளமாக கிடைக்கின்றன. அந்த கல்வெட்டுகள் செய்தியானது பாண்டிய மன்னர்களின் பெயர் வருகின்றது. அதே போன்று கொடை கொடுக்கப்பட்டதை பற்றி வருகின்றது. அதாவது ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த ஊரானது சிவபாத சேகர நல்லூர் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெயரானது அந்த கல்வெட்டுகளில் நமக்கு கிடைக்கின்றது. அதே போன்று நிலதானம், பிற தானங்கள் அளிக்கப்பட்டதும் இந்த கல்வெட்டுகளின் மூலம் கிடைக்கின்றது. விக்கிரம பாண்டியன் 5ஆம் ஆட்சி ஆண்டில் அளிக்கப்பட்ட தானத்தை பற்றியும், ராச நாராயண தேவர் அதே போன்று ஊர் மக்களும் சேர்ந்து சிவன் கோவிலுக்கு அமுதுபடி தானம் அளித்ததாக அந்த கல்வெட்டின் கருவறையின் மேற்கு பக்க சுவரில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளில் இந்த தகவல்களானது நமக்கு கிடைக்கின்றன. அதே போன்று பல பகுதிகளிலும் பூங்கா நாட்டு காஞ்சி என்று இந்த ஊரானது அழைக்கப்பட்டிருக்கின்றது. காடுவெட்டி, மாதேவ பட்டன் போன்ற பாண்டிய அதிகாரிகளின் பெயர்களும் இங்கு தெரிவிக்க செக்கு தானம் அளிக்கப்பட்டது, கொடை தானம் அளிக்கப்பட்டது, கட்டடங்கள் கட்டி தானம் அளிக்கப்பட்டது என்று தானம் அளிக்கப்பட்ட தகவல்கள் அதிகமாக கிடைக்கின்றன. எங்கெங்கு என்னென்ன தானம் அளிக்கப்பட்டது என்பதை பற்றிய அதே போன்று 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கிடைக்கின்றது. அதாவது வாணியக்குடி செட்டி ஆனந்தவல்லி என்ற ஒரு மகன், அதாவது வாணியக்குடி செட்டியின் மகன் ஆனந்தவல்லி, இவர் மண்டபம் கட்டுவதற்காக, அதாவது ஈஸ்வரமுடைய நாயனார் மண்டபம் கட்டி தானம் அளித்ததாக சொல்லப்படுகின்றது. இதே போன்று அதற்கடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் ஊர் சாவடியில் சமணர் கால 17ஆம் நூற்றாண்டு தெரிவிக்கிறார்கள். அந்த காலகட்ட ஒரு கல்வெட்டு கிடைக்கின்றது. தீர்த்தங்கர் பீடத்தில் அந்த கல்வெட்டு காணப்படுகின்றது. ராகவன் என்ற பெயர் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கிட்டத்தட்ட 1904ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைக்கின்றது. அதாவது இந்த கல்வெட்டுகளில்
சுப்பாகட்டி மகன் பெருமாள் கட்டி என்று குறிக்கப்பட்டுள்ளது. அவர் அந்த பாலத்தை கட்டி தானம் அளித்ததாகவும் அதே போன்று தனி கல்லிலும் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 18 வகைகளை கொண்டதாக முதலில் பாலத்தில் 4 வகையும் தனி கல்லில் 14 வகை கொண்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. 1904 ஆணி மாதம் 27ஆம் தேதி அந்த கல்வெட்டு தானம் அளித்ததாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான செய்திகளை நாம் எங்கிருந்து எடுத்தோம் என்றில் பார்த்தால், விருதுநகர் மாவட்ட வரலாறானது 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ளது. அதை எழுதியவர் மா செந்தில் குமாரன், இவர் தொல்லியல் அலுவலர். அதே போன்று சோ சந்திரவாணன், இவர் காப்பாட்சியர். இந்த இரண்டு பேரும் ஆய்வு செய்து அந்த விருதுநகர் மாவட்டத்தின் வரலாறு எழுதியுள்ளார்கள். இந்த புத்தகமானது 2001ஆம் ஆண்டே வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் கல்வெட்டுகளை பற்றிய தகவல்கள் இல்லை. கல்வெட்டுக்களை பற்றிய தகவல்களானது மேலும் ஒரு புத்தகம் 2008ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொல்லியல் துறையால். இது விருதுநகர் மாவட்ட கல்வெட்டு தொகுதி 1 கிடைக்கின்றது. இந்த புத்தகத்தை எழுதியோர் போ ராசேந்திரன், முனைவர் வேதாச்சலம், முனைவர் சாந்தலிங்கம் ஆகிய மூவரும் சேர்ந்து அப்பொழுது எழுதி வெளியிட்டுள்ளார்கள். அப்பொழுது பொது பதிப்பாளராக சீதாராம் இருந்துள்ளார். அவர்தான் மாவட்ட அதாவது IAS அதிகாரியாக இந்திய ஆட்சி பணியில் இயங்குள்ளார். அவரின் கீழ்தான் அந்த தொல்லியல் துறை இயங்குள்ளது. அப்பொழுது அந்த புத்தகமானது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தொகுதி 1 இந்த கல்வெட்டுகள், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த அருப்புக்கோட்டை பகுதியில் பாலவனத்தில் உள்ள இந்த சிவன் கோவில் மற்றும் இந்த பத்திரகாளி அம்மன் கோவில், இந்த பகுதியில் உள்ள எடுக்கப்பட்ட 15 கல்வெட்டுகளின் மொத்த தகவல்களும் அந்த புத்தகத்தில் கிடைக்கின்றன. அதை வைத்துதான் நான் இப்பொழுது படித்த மொத்தமும் அதில் தான் எழுதப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பதிவில், இந்த பதிவானது இப்பொழுது முடிவகும் தகவலுக்கு வந்துவிட்டது. மீண்டும் ஒரு பதிவில் நான் விரைவில் சந்திக்கின்றேன். அப்பொழுது இந்த கல்வெட்டுகள் எந்த பகுதியில் இந்த கோவில்களில் கிடைக்கின்றன, தகவல்கள் எந்தெந்த பகுதியில், அதாவது ஈஸ்வரமுடைய நாயனார், அதே போன்ற பத்திரகாளி அம்மன் கோவில், சமணரின் பீடம், இந்த 3 பகுதிகளில் கிடைக்கும் கல்வெட்டுகளும் எந்தெந்த பகுதியில் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக நான் தெரிவிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் இந்த தகவலுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.